New Hope TV, your encounter with God. I want to begin the sermon by saying this again. Our Jesus Christ is a changeless God in a changing times. இன்றைய நாள் தியானத்திற்கு நாம் ஆரம்பிப்பதற்கு முன்பதாக நான் உங்களுக்கு இதை சொல்லி நான் ஆரம்பிக்கிறேன். மாறுகின்றதான இந்த காலகட்டங்களிலே நம்முடைய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே மாறாத தேவனாய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. Amen. Yes. Changes is in the atmosphere. மாற்றம் என்பது நம்முடைய சூழ்நிலைகளிலே காணப்படுகிறது. We are in the season of change. நாம் நம்முடைய காலகட்டங்கள் மாறுகிறதான ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறோம். The question is not will there be change? மாற்றம் இருக்குமா என்பது நம்முடைய கேள்வி இல்லை. The answer is will there be for good or bad? ஆனால் அந்த மாற்றம் நன்மைக்கு ஏதுவாக இருக்குமா அல்லது தீமையாக இருக்குமா என்பதுதான் நம்முடைய கேள்வி. Change we cannot avoid. மாற்றத்தை நம்மால் தவிர்க்க முடியாது. It is going to happen whether you like it or not. உங்களுக்கு விருப்பம் இருக்கிறதோ இல்லையோ மாற்றம் நிகழ்ந்துதான் ஆகும். You cannot stop the growth or you cannot stop the change. நீங்கள் மாற்றத்தையோ அல்லது வளர்ச்சியையோ உங்களால் கட்டுப்படுத்த முடியாது, நிறுத்த முடியாது. But when we are forced with some changes, we are stressed because that changes brings uncertainty. சில நேரங்களிலே அந்த மாற்றங்களை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மன அழுத்தத்துக்கு தள்ளப்படுகிறோம். ஏனென்றால் அது நிச்சயமற்ற ஒரு மாற்றமாய் இருக்கிறது. Change produce stress. மாற்றமானது மன அழுத்தத்தை உங்களுக்கு கொண்டு வருகிறது. Whether it is positive or negative, yet it produces stress. அது நன்மையாகவோ அல்லது எதிர்மறையான காரியமாக இருந்தாலோ சரி, அது ஒரு மன அழுத்தத்திற்குள்ளாய் உங்களை நடத்துகிறது. When you are forced with sickness or illness or a death or a loss of job or any kind of negative things, you go under stress. உங்களுக்கு ஏற்படுகிறதான ஏதோ ஒரு எதிர்மறையான காரியங்கள், மரணமோ அல்லது வியாதியோ, உங்களுடைய வேலை இழப்போ, பண கஷ்டமோ எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை கொண்டு வருகிறது. I said we cannot avoid change. நான் சொன்னேன் அந்த மாற்றத்தை உங்களால் தவிர்க்க முடியாது. Whether it is positive or negative, both force produce stress. அது எதிர்மறையாகவோ அல்லது நன்மையாகவோ எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு மன அழுத்தத்தை அது கொண்டு வருகிறது. For example, positive force also brings stress. எடுத்துக்காட்டாக நன்மையான ஒரு மாற்றம் கூட உங்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை கொண்டு வரக்கூடும். I had my friend once working in a company. ஒரு கம்பெனியிலே வேலை பார்த்து கொண்டிருந்த என்னுடைய நண்பன் ஒரு முறை என்னோட இப்படியாகி சொன்னார். He was working in a company. அவர் ஒரு கம்பெனியிலே வேலை செய்து கொண்டிருந்தார். And he worked in the company for a quite long time. அநேக நாட்களாக அந்த கம்பெனியிலே அவர் வேலை செய்து கொண்டிருந்தார். And he was a faithful worker. அவர் மிகவும் உண்மையாக அந்த வேலையை செய்கிறவர். He was a sincere worker. ரொம்ப உண்மையாக இருக்கிறவர். But once the boss of the company saw his good attitude and his faithfulness, and he decided within himself that he is going to promote him and give him a manager, the head of the department. அந்த கம்பெனியுடைய முதலாளி ஒரு முறை இவருடைய உண்மையை, நேர்மையை பார்த்து அவர் ஒரு தீர்மானம் செய்தார். நான் இவருக்கு மேனேஜராக ப்ரமோஷன் கொடுக்க இருக்கிறேன் என்று தீர்மானித்தார். And he asked the typist to type the letter so that he can surprise him the next day by placing it on his table once he comes in the morning. ஆகவே தன்னுடைய டைப்பிஸ்ட் டைப் பண்றவர்களை கூப்பிட்டு இப்படியாக நீ லெட்டர் அடி, நாளைக்கு அவருக்கு ஒரு அதிர்ச்சியாக, ஒரு நல்ல ஒரு அதிர்ச்சியாக இந்த காரியத்தை அவருடைய டேபிளிலே நான் இந்த காரியத்தை வைக்க போகிறேன் என்று தீர்மானித்தார். Indeed, it's a good news. இது ஒரு நல்ல ஒரு செய்திதான். It is nice to hear a good news. இது இந்த அதாவது ஒரு ப்ரமோஷன் வருகிறது என்பதை கேட்பது ஒரு நல்ல செய்திதான். But the next day when this man entered the office, the letter was on the table and he saw that he's promoted and he's the top man in the company. He was full of joy and he slowly collapsed and died. இந்த நபர் தன்னுடைய டேபிள் மீது வைத்திருந்ததான ஒரு அந்த லெட்டரை பார்த்த உடனே அந்த அதிர்ச்சியில மிகவும் ஆனந்த சந்தோஷத்துல என்ன செய்வது என்று தெரியவில்லை, மிகுந்த சந்தோஷம் அடைந்தார். அதே நேரத்துல மன அழுத்தம் காரணமாக அவர் அந்த இடத்திலேயே நிலைகுலைந்து விழுந்து இறந்தார். As I said, change always produce
stress. நான் சொன்னேன் அது போலதான் மாற்றம் என்பது எப்பொழுதுமே ஒரு மன அழுத்தத்தை உங்களுக்கு உண்டு பண்ணும். Now suddenly in India we are seeing a lot of changes. இந்தியாவிலே இப்பொழுது சமீப காலமாக பல மாற்றங்களை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். All of sudden 500 rupees and 1000 rupees is invalid. It is no more valuable. திடீரென்று பிரதமர் அவர்கள் இப்படியே சொல்லிவிட்டார்கள், 500 ரூபாய் நோட்டும் 1000 ரூபாய் நோட்டும் இனிமே செல்லாது என்று சொல்லிவிட்டார்கள். It's just a waste paper now. இப்பொழுது அது வெறும் ஒரு சாதாரண காகிதம் தான். It's a great change. மிகப்பெரிய மாற்றம். It's a sudden change. திடீரென வந்த ஒரு மாற்றம். Now what's going to happen next? ஆனா இதுக்கு அடுத்து என்ன நடக்க இருக்கிறது? Another news will come. Hereafter there is no more rupees, only plastic card. இதற்கு மேலாக இப்படியாக கூட செய்திகள் வரக்கூடும். இனிமேல் காகிதத்தினால் உண்டாகிய இந்த ரூபாய் நோட்டுகள் செல்லாது, எல்லாருமே பிளாஸ்டிக்கினால் ஆகிய கார்டை தான் நீங்கள் பயன்படுத்த வேண்டும். And then comes a change and say those who have Aadhaar card only can buy or sell things. இதற்கு அப்புறம் ஒருவேளை இப்படியாக கூட மாற்றம் வரலாம். ஆதார் கார்டு இருக்கிறவர்கள் மட்டும் தான் வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும். And all of your details will be enclosed in the Aadhaar card. உங்களுடைய எல்லா தகவல்களும், உங்களுடைய எல்லா புள்ளி விவரங்களும் உங்களுடைய ஆதார் கார்டிலே பதிவு செய்யப்பட்டு இருக்கும். Then comes a change. Then they say we don't want even this, but we will give them a number. இதற்கு பின்பதாக ஒருவேளை இந்த ஆதார் கார்டு கூட வேண்டாம், பெரியதா இருக்கிறது, ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு நம்பர் கொடுக்கப்படும், ஒரு எண் கொடுக்கப்படும் என்று ஒரு மாற்றம் வரலாம். Number will be more valuable than your name. அது உங்களுடைய பெயரை காட்டிலும் உங்களுக்கு குறிக்கப்பட்ட எண் தான் மிகவும் முக்கியமானதாக இருக்கும். And that number will be 666. அந்த எண் வேறு ஒன்றுமில்லை, 666. All of this change is going to happen very soon. இந்த எல்லா மாற்றங்களும் மிக விரைவாக நடக்க போகிறது. I am not telling you all of these changes. எல்லா மாற்றத்தையும் நான் உங்களுக்கு சொல்லவில்லை. But the word of God is saying. ஆனால் கர்த்தருடைய வேதம் நமக்கு இதை அறிவிக்கிறது. Beloved, we are forced with changes. அன்பானவர்களே, நாம் மாற்றத்துக்குள்ளாய் கடந்து போகும்படியாக வற்புறுத்தப்படுகிறோம். Changing before us. நமக்கு முன்பாக எல்லா காரியங்களும் மாறுதல் அடைகிறது. But you will be encouraged when you know that Jesus Christ is an unchanging God in this changing moments. ஆனால் உங்களுக்கு ஒரு காரியம் நிச்சயமாய் தெரிந்திருக்க வேண்டும். இப்படி மாறுகிறதான இந்த காலகட்டங்களிலே உலகத்திலே மாறாத ஒன்று இருக்குமானால், ஒருவர் இருப்பாரானால் அவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். In the book of Hebrews, the 13th chapter, the 8th verse, the Bible says, எபிரேயர் 13வது அதிகாரம் 8வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். Jesus Christ is the same yesterday, today and forever. இயேசு கிறிஸ்து என்றைக்கும் மாறாதவராய் இருக்கிறார். Jesus Christ is a changeless God in this changing moment. இந்த மாறுகின்ற காலகட்டங்களிலே இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான் மாறாத தேவனாய் இருக்கிறார். Everything changes, he remains the same. எல்லாம் மாறிக்கூடும், இயேசு கிறிஸ்து மாத்திரம் மாறாதவராய் இருக்கிறார். Whatever you read about Jesus yesterday, he is the same today. What you are reading about him today, he is the same tomorrow. உங்களுடைய வேதத்தை திறந்து நீங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து நேற்றைய தினம் அவர் எப்படி இருந்தார் என்று படிக்கிறீர்களோ அப்படியே தான் அவர் இன்றைக்கும் இருக்கிறார், என்றைக்கும் இருப்பார். Jesus Christ is not limited by time or the past. இயேசு கிறிஸ்து கடந்த காலத்தை பற்றியோ அல்லது நேரத்தை குறித்தோ அவர் கட்டுப்பாட்டுக்குள்ளாய் இருக்கிறவராய் இல்லை. He is not limited by the present or the future. அவர் நிகழ்காலத்தையோ அல்லது வருங்காலத்திற்கு ஊடாகவோ அவர் கட்டுப்படுத்தப்படுகிற தேவனாய் இல்லை. When you reach tomorrow, he is there already. நீங்கள் நாளை தினத்தைக்கு உள்ளாக நீங்கள் போவதற்கு முன்பதாகவே அவர் உங்களுக்காய் அங்கே இருக்கிறார். Whatever you are going through changes is already beforehand there. நீங்கள் என்னென்ன மாற்றத்திற்குள்ளாய் நடக்க இருக்கிறீர்களோ அந்த மாற்றத்திற்குள்ளாய் இயேசு கிறிஸ்து ஏற்கனவே இருக்கிறார். You will never fear when you come to know the certain things. உங்களுக்கு ஏற்படுகிறதான மாற்றங்கள் வரும் காலகட்டங்களிலே நீங்கள் ஒன்றுக்கும் பயப்பட தேவையில்லை. There are three unchangeable truth about Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை குறித்ததான மூன்று அவர் மாறாத தன்மையை குறித்து நான் சொல்ல இருக்கிறேன். Three things are unchanging. மூன்று காரியங்கள் அவரை குறித்து என்றைக்கும் மாறாது. They never change. அவர் ஒரு நாளும் மாறாதவர். They are immovable. அவர் ஒரு நாளும் மாற்றமடையாதவர். They cannot be shaken. அவர் ஒரு நாளும் அசைக்கப்பட கூடாதவர். You and I need to know these three truth. நமக்கு இந்த மூன்று காரியங்களும் நன்றாய் தெரியும். You want to know the truth now? உங்களுக்கு அந்த சத்தியம் வேண்டுமா? Number 1. முதலாவது, God's love for you will never change. உங்கள் மீதாக இருக்கிறதான இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றைக்கும் அது மாறாது. I want to look at you and say
Jesus' love for you will never change. நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவு உங்கள் மீது வைத்த அன்பு ஒரு நாளும் மாறாது. In the book of Jeremiah 31:3 the Bible says, எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 31வது அதிகாரம் 3வது வசனம் இப்படியாய் சொல்கிறது, பூர்வ காலம் முதல் கர்த்தர் எங்களுக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காரியத்தினால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். The Bible says, I loved you with an everlasting love. வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, அநாதி சிநேகத்தால் நான் உன்னை நேசிக்கிறேன். People's love will change, beloved. ஜனங்களுடைய அன்பு மாறிவிடும். Our family love will change. நம்முடைய குடும்பத்தாருடைய அன்பும் கூட மாறிவிடும். But the love of Jesus is unchanging. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் அன்பு ஒரு நாளும் மாறாது. How wonderful to know the truth. இப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்வது எவ்வளவு நல்லது. This truth is unchanging truth. இந்த சத்தியம் ஒரு நாளும் மாறாத ஒரு சத்தியம். And this cannot be shaken. இந்த அன்பானது ஒரு நாளும் அசைக்கப்படக்கூடாது. Jesus loved you with an everlasting love. இயேசு கிறிஸ்து உங்களை அநாதி சிநேகத்தால் நேசித்தார். When the wind blows and changes your atmosphere, ஒரு காற்று வீசி உங்களுடைய சூழ்நிலையை மாற்றக்கூடும். when your hope is uprooted and you are questioned with many things, உங்களுடைய நம்பிக்கை பிடுங்கப்பட்டு அநேக கேள்விகளுக்கு கூட கடந்து செல்லும். you need a place to stand upon. நீங்கள் ஒரு இடத்திலே நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. You need to look for a rock to stand. நீங்கள் ஒரு இடத்திலே நிற்க வேண்டும், ஒரு கன்மலையின் மேல் நிற்க வேண்டிய ஒரு And சூழ்நிலை. that rock is Jesus Christ. அந்த கன்மலை வேறு யாரும் இல்லை, இயேசு கிறிஸ்து And மாத்திரம். that Jesus says, my love for you will never change. அந்த இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னுடைய அன்பு உன் மீது இருக்கிற அன்பு ஒரு நாளும் மாறாது. Everything around you will change. உங்களை சுற்றி இருக்கிற எல்லாம் மாறி போகும். Your future will change. உங்களுடைய எதிர்காலம் மாறி போகும். The change cannot be avoided. அந்த மாற்றத்தை உங்களால் தவிர்க்க முடியாது. Whether you like it or not, change will come in your உங்களுக்கு life. விருப்பம் இருக்கிறதோ இல்லையோ உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் கண்டிப்பாக வரும். Positive changes will come. நேர்மறையான ஒரு மாற்றம் வரலாம். Negative changes will come. எதிர்மறையான மாற்றங்கள் கூட வரலாம். That will produce you stress. அது உங்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை கொண்டு வரும். But you need to know the first truth about unchanging things. ஆனால் மாறாத ஒரு சத்தியத்தை குறித்து முதலாவது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். God's love for you will never change. உங்களை குறித்த தேவ அன்பு ஒரு நாளும் மாறாது. That is the greatest news. அதுதான் மிகப்பெரிய ஒரு செய்தி. Hallelujah. Hallelujah. The second truth that you need to know in this changing time, இந்த மாறுகின்ற காலத்திலே நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய இரண்டாவது சத்தியம், God's word will never change. தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாது. I said God's word will never change. நான் சொன்னேன் தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாது. Jesus Christ is the word. இயேசு கிறிஸ்து தான் அந்த வார்த்தை. In the beginning was the word. ஆதியிலே வார்த்தை இருந்தது. And the word was with God. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. And the word was God. அந்த வார்த்தையே தேவனாய் இருந்தது. It is Jesus who spoke. அந்த வார்த்தை சொல்லப்பட்ட வார்த்தை இயேசு கிறிஸ்து மாத்திரம். As a result of his spoken word, everything you see is created. நீங்கள் பார்க்கிற இயேசு கிறிஸ்து சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளினாலும் ஒவ்வொன்று நீங்கள் பார்க்கிற அனைத்தும் உண்டாக்கப்பட்டது. There are three unchanging things you must know today, beloved. அன்பானவர்கள், இன்றைக்கு மாறாத மூன்று காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். Number one is that God's love is never changed. முதலாவது தேவனுடைய அன்பு உங்கள் மீது இருக்கிறது ஒரு நாளும் மாறாது. Secondly, God's word will never change. இரண்டாவது தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாது. So that's why you need to build your life on the word of God. ஆகவேதான் உங்களுடைய வாழ்க்கையை வேதத்தின் அடிப்படையிலே அதை கட்ட வேண்டும். You need to start your day by hearing the word of God. உங்களுடைய ஒவ்வொரு நாளையும் தேவனுடைய வார்த்தையை கேட்பதில் தியானிப்பதில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும். Before you hear somebody's voice, you need to hear the voice of God. நீங்கள் மற்றவர்களுடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக உங்களை படைத்த தேவனுடைய குரலை நீங்கள் கேட்க வேண்டும். Because somebody promised somebody's word will change. ஏனென்றால் உங்களுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மனிதருடைய வார்த்தை மாறி போகும். But the word of God will never change. ஆனால் தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாது. Psalm 119 89th word. கர்த்தாவே, உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது. The Bible says, "Oh God, your word is settled in heaven forever." கர்த்தாவே, உம்முடைய வார்த்தை வானங்களில் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது. You know, today many are challenging that they want to scrape off the word of God. உங்களுக்கு தெரியுமா, இந்த காலகட்டங்களிலே அநேகர் தேவனுடைய வார்த்தையை நழுவ விட்டு செல்கிறார்கள். Many people trying to eliminate the word of God. அநேக ஜனங்கள் இந்த வார்த்தையை அழிக்க வேண்டும் என்று You know, விரும்புகிறார்கள். as a matter of fact,
it has been attacked by many dictators. உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமானால் நான் சொல்லுகிறேன், இந்த வார்த்தையை அழிக்கும்படிக்கு अनेक சர்வாதிகாரிகள் புறப்பட்டு வந்தார்கள். Many ridiculed about the word of God. अनेक ஜனங்கள் இந்த வார்த்தையை அழிக்க வேண்டும் என்று வந்தார்கள். Many burned the word of God. अनेகர் இந்த வார்த்தையை எரித்தார்கள். But still you and I are holding the word of ஆனால் God. இன்றைக்கும் நீங்களும் நானும் தங்களுடைய கரங்களில் இந்த வார்த்தையை சுமந்து Because கொண்டிருக்கிறோம். the Bible says the word is settled in heaven forever and ever. அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது தேவன் தம்முடைய வார்த்தையை வானத்திலே என்றைக்கும் என்றென்றைக்கும் நிலைத்து Heaven and வைத்திருக்கிறார். earth will pass away. உலக வானமும் பூமியும் அழிந்து போகும். But the word of God will never pass away. ஆனால் தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் மறையாது. In your life you need to know this truth. இந்த சத்தியத்தை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். God's word never changes. தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் When மாறாது. he says I loved you with an everlasting love, that stands forever. நான் உன்னை அநாதி சிநேகத்தால் நேசித்தேன் என்று அவர் சொன்னாரானால் அது என்றென்றைக்கும் அது In spite அப்படித்தான். of your weaknesses, in spite of any kind of your circumstances, the Bible says I loved you. உங்களுடைய பலவீனத்திலோ அல்லது உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் சொல்லுகிற வார்த்தை நான் உன்னை நேசிக்கிறேன். The third thing that you need to know, மூன்றாவது சத்தியம் நீங்கள் அறிய வேண்டியது the third என்னவென்றால், unchangeable fact about Jesus Christ இயேசு is this. கிறிஸ்துவினுடைய மூன்றாவது என்றைக்கும் மாறாத ஒரு காரியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொன்னால், God's ultimate purpose for you is unchangeable. உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிற அந்த அநாதி நோக்கம் ஒரு நாளும் மாறாது. There is a purpose about your life. உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு நோக்கத்தை There வைத்திருக்கிறார். is a purpose. ஒரு நோக்கம். Every one of us have a purpose. ஒவ்வொருவருக்கும் நோக்கம் ஒன்று இருக்கிறது. And God's purpose will never change. தேவனுடைய நோக்கம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளும் மாறாது. Hallelujah. Hallelujah. Beloved, I said you cannot stop changes in your life. அன்பானவர்களே, நான் சொன்னேன் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை நீங்கள் நிறுத்த முடியாது. Nobody likes to grow old. யாருமே வயதானவர்களாகும்படிக்கு யாருக்கும் விருப்பம் கிடையாதுதான். To pretend that they are young, they will just put on color and pretend like they are still young. ஒருவேளை வயதானாலும் கூட தாங்கள் இளமையாக இருப்பது போலவே தோற்றமளிப்பதற்கு டை பூசிக்கொள்கிறார்கள். எல்லா விதமான காரியத்தையும் செய்கிறார்கள். They put all kinds of makeup to show that they are still young. எல்லா மேக்கப்பையும் செய்துவிட்டு நான் இன்னும் இளமையாகத்தான் இருக்கிறேன் என்று But whatever you do it, ஆனால் நீங்கள் என்னதான் செய்தாலும் you are growing old. நீங்கள் வயதாகி கொண்டுதான் There இருக்கிறீர்கள். are changes that's happening in your உங்கள் life. சரீரத்திலே உங்கள் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வந்து கொண்டுதான் You இருக்கிறது. cannot stop changes. அதை உங்களால் நிறுத்த முடியாது. You cannot stop changes that's happening in India. இந்தியாவிலே ஏற்படுகிறதான மாற்றங்களை உங்களால் நிறுத்த முடியாது. But you need to know these three unchangeable facts about Jesus Christ. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மாறாத தன்மையாகிய இந்த மூன்று காரியங்களை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். God's love for you is unchangeable. உங்களை குறித்ததான தேவனுடைய அன்பு ஒரு நாளும் மாறாது. And God's word is unchanging. தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாது. And God's purpose towards your life is never change. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதான தேவனுடைய நோக்கம் திட்டம் ஒரு நாளும் மாறாது. But you need to know something greater than this. ஆனால் இந்த மூன்று காரியங்களை விட மிகப்பெரிய காரியத்தை இந்த After அறிந்து கொள்ள வேண்டும். knowing this, you cannot sleep. இந்த காரியங்களை நீங்கள் அறிந்து கொண்டீர்களானால் உங்களால் நிம்மதியாக தூங்கவே முடியாது. You need to stay awake and keep awake. நீங்கள் எப்பொழுதும் விழித்திருக்கிறவராகவே இருப்பீர்கள், விழித்துக் கொண்டே இருப்பீர்கள். Turn your Bible to the Gospel of Mark, the 13th chapter, 33 to 37. மார்க் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 33 இலிருந்து 37 வசனங்களை நாம் படிக்க இருக்கிறோம். I encourage you to open your Bible, though you can see it on a screen, but yet I ask you to open your Bible and turn it to the Gospel of Mark, the 13th chapter, 33rd verse. உங்களுக்கு திரையிலே வசனங்கள் போடப்பட்டு இருக்கிறது நல்லதுதான். ஆனால் நீங்கள் உங்களுடைய வேதத்தை திறந்து படிக்கும்படியாய் நான் உங்களை If you are உற்சாகப்படுத்துகிறேன். there, can you say with me, Amen? Amen. நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் let's hear the என்றால் word. சேர்ந்து வாசிப்போம். அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாய் இருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஒரு மனுஷன் தன் வீட்டை விட்டு புறதேசத்துக்கு பிரயாணம் போக எத்தனிக்கும் போது தன் ஊழியக்காரருக்கு அதிகாரம் கொடுத்து அவனவனுக்கு தன் தன் வேலையும் நியமித்து விழித்திருக்கும்படி காவல் காக்கிறவனுக்கு கற்பிப்பான். அப்படியே நீங்களும் விழித்திருங்கள். ஏனெனில் வீட்டெஜமான் சாயங்காலத்திலோ நடு ராத்திரியிலோ சேவல் கூவும் நேரத்திலோ காலையிலோ எப்பொழுது வருவான் என்று நீங்கள் அறியீர்கள். நீங்கள் நினையாத வேளையில் அவன் வந்து உங்களை தூங்குகிறளாக கண்டுபிடியாதபடிக்கு விழித்திருங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள் என்றார். I want to catch a very particular word here.
37th, it says, and I say to you, I say to all, watch. நாம் படிக்க கேட்ட இந்த வசனங்களிலே நான் மிகவும் முக்கியமாக உங்களுக்கு கோடிட்டு காட்ட வேண்டியது இதுதான். 37வது வசனத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லோருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள். Before I come to that verse and explain to you, I want to just touch a word which says the word house in this portion. இந்த வேதத்திலே உங்களுக்கு நான் இதை எடுத்து காட்டுவதற்கு முன்பதாக இந்த பகுதியிலே நான் படிக்கப்பட்ட இந்த பகுதியிலே வீடு என்பதை குறித்து நான் உங்களுக்கு In the 34th verse it says, it is like a man going to a far country who left his house. 34வது வசனத்திலே ஒரு மனுஷன் தன் வீட்டை விட்டு பிரதேசத்துக்கு பிரயாணம் போக எத்தனிக்கும் போது, house often means family. வீடு என்று இதில் எழுதப்பட்டு இருப்பது எதை குறிக்கிறது என்றால் குடும்பத்தை குறிக்கிறது. And that family is the house of God. அந்த குடும்பமானது தேவனுடைய வீட்டை குறிக்கிறது. That house is church. அந்த வீடு தேவனுடைய சபை. Jesus left the family, the house of God, the church for a little while. தேவன் தன்னுடைய வீட்டை விட்டு அல்லது தன்னுடைய சபையை விட்டு சில காலமாக அவர் செல்ல வேண்டியதாக இருக்கிறது. And the Bible says he assigned duties for those who are in that house. அவர் போவதற்கு முன்பதாக தன்னுடைய வீட்டிலே இருக்கிற தன்னுடைய வேலைக்காரர்களிடத்திலே சில வேலைகளை செய்யும்படி சொல்லிவிட்டு சொல்லுகிறார். What I say to you, I say to everyone, watch. அது வேலை என்னவென்றால், நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லோருக்கும் சொல்லுங்கள். அது என்னவென்றால், விழித்திருங்கள். What I say to you, whom he was talking? He was talking to the 4 disciples. If you read that portion again, you will understand. He was talking to Peter, James, John and Andrew. இந்த காரியங்களை அவர் யாரிடத்திலே சொல்லிக் கொண்டு இருக்கிறார்? தன்னுடைய 4 சீஷர்களிடத்திலே சொல்லிக் கொண்டு இருக்கிறார். அவர்கள் வேறு யாரும் இல்லை, பேதுரு, யாக்கோபு, யோவான், அந்திரேயா. இந்த 4 சீஷர்களிடத்திலே சொல்லுகிறார். These 4 came to Jesus privately. They were asking questions. Please tell us when this is going to happen. We want to know privately. Tell us, Jesus. அந்த 4 பேரும் இயேசு கிறிஸ்துவிடத்திலே தனித்து வந்து, ஆண்டவரே இது எப்பொழுது நடக்க இருக்கிறது, தயவு செய்து எங்களுக்கு சொல்லுங்கள், இதை எங்களிடத்திலே தயவு செய்து ரகசியமாய் சொல்லுங்கள் என்று கேட்கிறார்கள். That time he was talking to 4 of them, but the Bible says, I say to all. இந்த 4 பேருக்கும் இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தை விவரித்து சொல்லுகிற பொழுது இப்படியாய் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லோருக்கும் சொல்லுங்கள். To all means எல்லோருக்கும் என்றால் all the apostles, எல்லா அப்போஸ்தலர்களுக்கும், and all the disciples, எல்லா சீஷர்களுக்கும், and all those who are in Jerusalem and in Judea. எருசலேமிலும் யூதேயாவிலும் இருக்கிற எல்லோருக்கும் இதை சொல்லுங்கள். And you are also included in that word, to all. அது மாத்திரமல்ல, எல்லோருக்கும் என்று இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையில் நீங்களும் அனைவரும் கூட அடங்கி இருக்கிறீர்கள். And then he says, watch. அதற்கு பின்பதாய் சொல்லுகிறார், கவனமாயிருங்கள். That means, church, you must come out of your laziness. அதற்கு அர்த்தம், சபையே உங்களுடைய சோம்பலில் இருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும். There are many things going to happen in the city of Jerusalem and to all the Jews. எருசலேம் பட்டணத்திலே எல்லா யூதர்களுக்கும் ஒரு காரியம் நடக்க போகிறது. The Satan is all out to tempt you and to deceive you and to destroy you. சாத்தான் உங்களை சோதித்து உங்களை ஏமாற்றி உங்களை வஞ்சிக்கும்படியாய் இருக்கிறார். And Jesus says it is not only in Jerusalem, it is to everyone, those who believe that Jesus Christ is Lord. இது எருசலேம் நகரம் மாத்திரம் கிடையாது, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எல்லோருக்கும் இது நடக்க இருக்கிறது. So watch, the Son of Man is going to come any time. ஆகவே தயவு செய்து விழித்திருந்து காத்திருங்கள், மனுஷகுமாரன் எப்பொழுது வேண்டுமானாலும் There வருவார். are going to be a sudden deaths going to happen. அநேக இடங்களிலே திடீரென்று மரணங்கள் நிகழக்கூடும். There are many sudden changes going to happen. திடீரென மாற்றங்கள் நிகழும். There are going to be many unexpected changes going to happen. அநேக இடங்களிலே எதிர்பார்க்காத மாற்றங்கள் திடீரென நடக்கலாம்.
So Jesus says, ஆகவே இயேசு சொல்லுகிறார், I'm telling you, be careful, this is going to happen. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தயவு செய்து காத்திருங்கள், விழித்திருங்கள், இவைகள் எல்லாம் நடைபெற போகிறது. It is not only going to happen in this city, but it is going to happen all over the world. இந்த நகரத்துக்கு மாத்திரம் இது நடைபெறுவதா இல்லை, ஆனால் முழு உலகத்திலேயும் இந்த மாற்றங்கள் வர போகிறது. Son of man can come like a thief anytime, so watch, be careful. இரவிலே திருடன் வருகிறதை போல மனுஷகுமாரன் திடீரென்று ஒரு நாள் வரப்போகிறார். ஆகவே விழித்து ஜாக்கிரதையோடு காத்திருங்கள். I want every one of you to be listening to this very very important word. நான் உங்களுக்கு சொல்லுகிற இந்த மிக மிக முக்கியமான வார்த்தைகளை தயவு செய்து கவனியுங்கள். It is good to hear encouraging word. உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளை கேட்பது நல்லதுதான். It is good to hear a blessing word. ஆசீர்வாதமான வார்த்தைகளை கேட்பது அதைவிட நல்லதுதான். Indeed, our God is a good God. He wants to give good things to his people. உண்மையிலேயே நம்முடைய தேவன் நல்ல தேவன் தான். தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையானதை தர விரும்புகிறார். But as a matter of fact, there is something going to happen that you need to keep watching. ஆனால் உண்மையாக இதுவும் ஒரு காரியம் நகல இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் திடீரென்று காரியங்கள் நடக்கலாம். தயவு செய்து கவனமாய் விழித்திருங்கள். Quickly turn with me to the Gospel of Matthew 24:42. சீக்கிரமாய் எடுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 42வது வசனம். உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். The Bible says, therefore keep watch, because you do not know on what day your Lord will come. வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய ஆண்டவர் எப்பொழுது வருவார் என்று உங்களுக்கு தெரியாது. ஆகவே நீங்கள் எப்பொழுதும் விழித்திருந்து காத்திருக்க வேண்டும். Beloved, how many of you believe that Jesus Christ is going to come back again? அன்பானவர்களே, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் இயேசு கிறிஸ்து திரும்ப வர போகிறார்? Many of you did not hear or understand. ரொம்ப பேருக்கு கவனிக்கலையா கேட்கலையான்னு தெரியல. கவனமாய் சொல்லுங்க. I want to ask you again, how many of you really truly believe that Jesus Christ is going to come back again? நான் மறுபடியும் உங்களிடத்துல கேட்கிறேன், எத்தனை பேர் உண்மையிலேயே தேவனை விசுவாசிக்கிறீர்கள் இயேசு கிறிஸ்து மறுபடியும் வர போகிறார்? That means you are a believer. அப்படி என்றால் நீங்கள் விசுவாசிகள். But the question is he going to come in the morning? ஆனால் கேள்வி என்னவென்றால், அவர் காலையிலே வர போகிறாரா? Is he going to come in the afternoon? அவர் மத்தியான நேரத்திலே வர போகிறாரா? Is he going to come in the night? அல்ல ராத்திரியிலே வருவாரா? Or what time is he going to come? அல்லது எந்த நேரத்திலே அவர் வருவார்? Nobody knows. யாருக்கும் தெரியாது. Nobody knows. யாருக்கும் தெரியாது. And that is why you need to keep watching. ஆகவே தான் நீங்கள் தொடர்ந்து காத்திருக்க வேண்டும்.